ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வாஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் ஓடிஐ மேட்ச் ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆன்லைனில் சூப்பரான ஜாப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது என்ன ஜாப் என்ன ஏதுன்னு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்படி எதுவும் தெரியலன்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கான என்ன டவுட்ஸ் இருக்கோ அங்கே போய் கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும். இதில் மந்த்லி 15,000 20,000 வரையும் சுலபமாக சம்பாதிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரும் இல்லை. உங்களுக்கு எனி டவுட்டாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பரும் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா காலோ ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. அதை பற்றின வீடியோ வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், வீடியோஸ்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணிவிட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின சவுத் ஆஃப்ரிக்கா அணி சிறப்பாக விளையாடி 50 ஓவருக்கு 296 ரன் அடித்து 8 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. இதில் யார் ஹையஸ்ட்டாக அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கம் 81 பாலுக்கு 82 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். ரிக்கல்டன் 33 ரனில் அவுட் ஆகிட்டார். 43 பந்து விளையாடி. டெம்பா பவுமா கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா 65 ரனில் அவுட் ஆகிட்டார். ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா 0 ரனில் டெக் அவுட் ஆகிட்டார். ப்ரோவிஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் சிறப்பாக 6 அடித்து அது பாலே அவுட் ஆகிட்டார். முல்டர் 31 ரனில் நாட் அவுட்டாக இருந்தார். மகாராஜா 13 ரனில் அவுட் ஆகிட்டார். சிறப்பாக பந்து வீச்சு பண்ணாங்க ஆஸ்திரேலியா அணி. அடுத்தடுத்து விக்கெட்ஸு சவுத் ஆஃப்ரிக்கா அணி இழந்துட்டாங்க. அதனால தான் 296 ரன் அடித்தாங்க. 297 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸு கிளம்புனாங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேவஸ் ஹெட் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். டவாரிஸ் பார்த்திங்கன்னா 2 விக்கெட்ஸ் எடுத்தார். ஜாம்பா 1 விக்கெட் எடுத்தார். 8 விக்கெட் தான் எடுத்தாங்க ஆஸ்திரேலியா அணி. சிறப்பாக பந்து வீச்சு பண்ணாங்க. இன்னுமே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கணும் ரன்னு. 297 ரன் அடித்தா ஆஸ்திரேலியா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸை கிளம்புறாங்கனாங்க ஆஸ்திரேலியா அணி. அதில் பார்த்திங்கன்னா சுலபமாக முடிக்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே சவுத் ஆஃப்ரிக்கா சிறப்பாக பந்து வீச்சு பண்ணி இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க. 98 ரன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சை. 198க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியா அணி. 40 ஓவருக்கு 0.5 பாலில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் யார் ஹையஸ்ட்டாக ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிட்டில் மார்ஸ் 96 பாலுக்கு 88 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். ட்ரேவஸ் ஹெட் 27 ரனில் அவுட் ஆகிட்டார். லபுச்சேன் 1 ரனில் அவுட் ஆகிட்டார். க்ரீன் 3 ரனில் அவுட் ஆகிட்டார். ஜாஸ் இங்கிலீஷ் 5 ரனில் அவுட் ஆகிட்டார். அலெக்ஸ் கேரி ஃபஸ்ட்டு பாலே டெக் அவுட் ஆகிட்டார். ஹாரி 4 ரனில் அவுட் ஆகிட்டார். டவாரிஸ் 33 ரனில் அவுட் ஆகிட்டார். எல்லிஸ் 14 ரனில் அவுட் ஆகிட்டார். ஜாம்பா 11 ரனில் லாஸ்ட் விக்கெட்டாக அவுட் ஆகிட்டார். ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி 98 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓடிஐயை வின் பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. இதில் யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பாக பந்து வீச்சு பண்ணியிருக்காரு மகாராஜ். கேஷவ் மகாராஜ் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லுங்கி இங்கடி 2 விக்கெட். பர்கர் 2 விக்கெட். சுப்ராயன் 1 விக்கெட்ஸ் எடுத்து ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்திட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. சிறப்பாகவே பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க. 10 ஓவருக்கு 33 ரன் தான் கொடுத்துருக்காரு. கேஷவ் மகாராஜ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஷோ ஆகும்.
புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். நம்ம நெக்ஸ்ட்டு புது வீடியோலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், பாருங்கள், முதல் வீடியோ பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.